மீண்டுமாக இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அறிவியல் மற்றும் அடையாளங்கள் என்கிறதான ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம கூட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடைய தொடர்ச்சி. நம்ம ஏற்கனவே 3 எபிசோட் பார்த்துருக்குறோம். இந்த போன எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பெருவெடிப்பு பிக் பேங் தியரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த பெருவெடிப்பு எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, அது அந்த இடம் என்ன, நேரம் என்ன, இது எதுக்குமே அவங்கக்கிட்ட பதில் இல்லை. ஆனால் அது நடந்ததாக சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடியதான ஒரு பிம்பம், அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இசம், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்த்தோம். இதற்கான பதில்களை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் போன எபிசோடை நம்ம முடித்தோம். இப்போ நம்ம இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது நமக்கு அந்த பதிலை கொடுக்கறதுக்கும் இது போன்ற காரியங்களை சொல்லிக் கொடுக்குவதற்கும் நம்மோடு சகோதரர் ரூபன் வந்திருக்கிறாங்க. அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருக்காக வைராகியமாக இருக்கிறார். இது போன்ற காரியங்களை அநேக இடங்களில் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சியாக இருக்குது. இன்றைக்கி அவர் நம்ம கூட வந்திருக்கிறாரு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம், வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். நம்ம ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு கத்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 4th எபிசோடுக்குள்ளே வந்திருக்கிறோம். இது போன எபிசோட தொடர்ச்சி. ஏன்னா நம்ம போன எபிசோடில் எதில் நிறுத்தணுமோ நம்ம அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பெருவெடிப்பு கொள்கை பிக் பேங் தியரி அதில் உள்ளதான கேள்விகளோடு கூட நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அவங்கக்கிட்ட பதில் இல்லை, பதில் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இப்போ எங்களுக்கு நீங்கள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது இந்த இடம், இதை பற்றின விஷயங்களெல்லாம் எப்படி இருக்குது, என்ன பண்ணுது, அப்புறம் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, அவருக்கு ஹாக்கின்ஸ்க்கு பதில் கொடுக்குற அளவுக்கு எல்லோரும் ஒன்றும் சொல்லிடுவாங்க, இவங்கன்னா அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக, அவர் என்ன சாதிச்சிருக்காரு அப்படி இப்படிலாம் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அவருக்கு பதில் கொடுக்குற ப்ரோக்ராம் இது இல்லை. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிக் பேங் தியரியை சொல்கிற வரைக்கும் இது எனக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறது என்னுடைய இது இல்லை. எனக்கு ஏன் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல ஒரு என் சைட்லேருந்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவருடைய கடைசி புக் காட் இல்லை அப்படின்ட்டு அந்த புக்கில் வந்து தெர் இஸ் நோ காடுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். கிராவிட்டி எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங், கிராவிட்டினால தான் எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி அதை முடித்தார். அதில் முடிக்கும் போது தெர் இஸ் நோ காடுன்னு முடிச்சிட்டார் இல்லையா? கரெக்ட். இந்த லைன் அவர் முடிக்காமல் இருந்திருந்தாருன்னா இந்த ப்ரோக்ராமே வேணான்னு நினைப்பேன் நான். கரெக்ட். எப்போ நான் வந்து என் கடவுள் அவள் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரோ, தெர் இஸ் நோ காடுன்ட்டாரோ, இருக்குன்னு சொல்ல வேண்டியது என் வேலை தானே, என்னுடைய கடமை நான் இருக்குன்னு, அதற்கும் இது பதிலாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ப்ரோக்ராம். கட்டாயம். ஸோ இது நம்ம 2 பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. இன்றைக்கி இருக்கிற அறிவியல் உலகம், யங்ஸ்டர்ஸ், நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பைபிள் வாசிக்கிறவங்க, சர்ச்சுக்கு போகிற இந்த பிள்ளைகளுக்கே நீங்கள் போன வாட்டி சொன்னீங்க பார்த்தீங்களா, டீனேஜில் உள்ளவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப டீப்பாக போகலை. இந்த 13 to 30 இருக்கக்கூடிய டீனேஜ் பீப்புள், இவங்களுக்கு எல்லாமே கடவுள் இருக்கிறாருங்கிறது நம்பிக்கை. ஆனால் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட பேச முடியாது. குறிப்பாக எஸ்பெஷலி ஸ்கூலில் படிக்கிற பசங்க இந்த மாதிரி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் தான் மேக்ஸிமம் டீச் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆண்டவரை பிலீவ் பண்ணுற ஒரு பிலீவர், ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ இருக்காங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த உலகம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி, சயின்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. அப்படி ஒரு பிம்பம், அப்படி ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் சந்திக்கும் போது என்ன விதமான புரிதல் அவங்களுக்கு இருக்கணும், என்ன விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோக்கம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இப்போ நீங்கள் சொன்னதுக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, சபையில் சொல்லி கொடுக்குறோம், பைபிள் இருக்குது, எல்லாம் அவங்க நம்புகிறாங்க. இவங்க நம்பாமலாம் இல்லை, விசுவாசிக்கிறாங்க. விசுவாசம்தான் முக்கியம். ஆனால் சிலர் ஏதோ ஒரு இப்போ இதே எடுத்துக்கங்களேன், பெருவெடிப்பு கொள்கையை எடுத்துக்கங்களேன், இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது போல் அவங்க மாயையாக காட்டிட்டாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது போல் சொல்கிறவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அவன் வந்து நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு பற்றியா அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்ககிட்ட பதில் இல்லை, கேள்விகள், எத்தனையோ கேள்விகள் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு சில கேள்விகளாக தான் பார்த்தோம். இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நான் படித்ததுலேயே கேஸ் காம்போசிஷன் இன்னொன்று இருக்குது. எல்லாம் ஒரு இடத்துல வெடிச்சிச்சுன்னா எல்லா பிளானட்லேயும் ஒரே கேஸ் தானே இருக்கணும். ஆமாம். ஆனால் பூமியில் இருக்கிற இந்த காம்போசிஷன், கேஸினுடைய காம்போசிஷன், சந்திரனில் இருக்க காம்போசிஷன், வேறு வேறு கிரகத்தில் இருக்க காம்போசிஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்.
இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது. குறிப்பாக முக்கியமான கேள்விகளை மட்டும்தான் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். வாலிபர்களுக்கு சொல்கிறோம், இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்கள். இது உங்களுக்கான விசேஷத்தை, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். உங்களை யார் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கையில் இருக்கிறது உண்மையும் சத்தியமும் வேதாகமத்தில் இருக்கிறது. நீங்கள் வழிபடுகிற தேவன் சத்தியம், அவர் வழியும் சத்தியமாக இருக்கிறார். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு ஹெசிடேட். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும்னா கமெண்ட்டில் எழுதுங்க. உங்கள் கேள்விகளுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சகோதரன் மூலமாக ஆண்டவர் உதவி செய்வார். நிறைய பதில்களை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கடைசி ஒரு 30 இயர்ஸில் ரொம்ப பெரிய பிராண்ட், பெரிய சயின்டிஸ்ட்டும் கூட தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பெரிய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். ஓகே, இவர் கடைசியாக நம்ம அதை சொன்ன மாதிரி அந்த புக்கில் எழுதியிருக்காரு. தெர் இஸ் நோ காடுங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கிராவிட்டி கேன் எக்ஸ்பிளைன் எனிதிங் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பண்ணுற அவலங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிரில்லியன்ட் மேத்தமெட்டிஷியன், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் PhD முடித்த ஒரு மேத்தமெட்டிஷியன் ஒரு புக் எழுதுறாரு, ஏத்திசம் அண்ட் இட்ஸ் சயின்டிஃபிக் பிரிட்டன்டன்ஸ். ஓகே, நாத்திகமும் அதனுடைய அறிவியல் பாசாங்குகளும் ஆர் பாவலாக்களும், அறிவியலை எப்படி வச்சுட்டு ஏத்திசம் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஒருவேளை விருப்பப்பட்டீங்கன்னா அந்த புக் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். அந்த புக்கோடைய மையமே என்னென்னா, காடை தவிர நீங்கள் எதை சொன்னீங்கனாலும் நாங்கள் நம்புவோம். அதாவது சயின்டிஃபிக் கம்யூனிட்டி நம்புவோம். ஓகே, வெதர் இட் இஸ் அ பிலீஃப் அபவுட் பிக் பேங், அது இவ்வளோ கேள்விகள் இருந்தாலும், அஃப்கோர்ஸ் ஒரு சில ப்ரூஃப் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, இவ்வளோ கேள்விகள் இருந்தாலும் நாங்கள் அதை நம்புவோம். ஏன்னா காடுங்கிறவர் இங்கே கிடையாது. அவங்களுக்கு காட் இல்லைனோ, காடு இல்லைங்கிறத ஷியோராக அவங்க சொல்லணும். அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ தான் அவங்க பிக் பேங் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஹைஸ்ட் அவருடைய தியரியும் அதுக்கப்புறம் வந்ததான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தியரி இதெல்லாமே வந்து ஹிக்ஸ் லாவும் வந்து 1930s மேலே தான் வந்தது. அதுக்கு முன்னாடியும் கடவுள் இல்லைங்கிறவங்க இருக்காங்க. கரெக்ட். எல்லா காலத்திலும் இந்த சாக்ரட்டிஸ் காலத்தில் இருந்து நாத்திகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அன்னன்னைக்கு அவங்கவுங்களுக்கு இந்த கடவுள் இல்லைங்கிறதுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தாவீது காலத்திலே இருந்திருக்காங்கல்ல, அதனால தான் அவர் எழுதுறாரு. ஆமாம். ஸோ அந்த ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் தங்களுக்கு கிடைக்க சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். அது பொய்யோ அல்லது மாயையோ எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. கடவுள் இல்லைன்னு ஒன்று நம்ம சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிச்சா எடுத்துக்க, உடனே எடுத்துக்க, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி இப்போ கடைசி 30 வருஷத்துல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை கூட்டிக்கிட்டாங்க. சயின்ஸை கூட்டிக்கிட்டோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு சொல்கிறத விட நம்ம அறிவியலை பக்கத்தில் சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இவர் இந்த புக் எழுதுறாரு. ஓகே, ஏத்திசம் அண்ட் இட்ஸ் சயின்டிஃபிக் பிரிட்டன்டன்ஸ். ரைட். இதில் ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு Q&A செஷனை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ரைட். ஓகே, ஹாக்கின் என்னெல்லாம் பிக் பேங்கில் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் தியரியாக ப்ரப்போஸ் பண்ணாரோ அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 10 Q&A கொஸ்டின் அண்ட் ஆன்சராக அவர் மாற்றுறாரு, கேள்வி பதிலாக மாற்றுறாரு. அவரே அதை அந்த இதை உருவாக்குறாரு. புக்கை வந்து அவர் சொன்ன கருத்துக்களை அவர்கிட்டயே கேள்வி கேட்குற மாதிரி, அவர் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி, அவர்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அவர் சொன்ன அனாலஜியை அப்படியே எடுத்துக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணி இவர் கொடுக்குறாரு. ஓகே, அந்த கொஸ்டின் ஆன்சரே பார்ப்போம். ரைட். எங்கேருந்து நம்ம யூனிவர்ஸ் எவால்வ் ஆச்சு, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து உருவாகிறது. அதுக்கு ஹாக்கிங் தியரியிலேருந்து ஹாக்கிங் சொல்கிற பதில், அது வந்து ஒரு குட்டி யூனிவர்ஸ்லேருந்து மினி யூனிவர்ஸ்லேருந்து பெரிய யூனிவர்ஸ் உருவாச்சு. ஓகே, ரைட். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். இவ்வளோ பெரிய யூனிவர்ஸுக்கு காரணம் வந்து ஒரு குட்டி யூனிவர்ஸ், சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த குட்டி யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பெருசு இருந்ததுன்னா நம்ம ஒரு கோழி முட்டையினுடைய சைஸ். ஓகே, ரைட். கோழி முட்டையினுடைய சைஸ் தான் இருந்துச்சுங்கிறது தான் இவங்களோட ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பிலீஃப். ரைட். பேஸ்ட் ஆன் பிக் பேங். நோட் த வேர்ட் பிலீஃப், நம்பிக்கை. அப்புறம் அந்த குட்டி யூனிவர்ஸ் என்ன சைஸில் இருந்ததுன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்கிறாரு, அது கோழி முட்டையினுடைய சைஸில் இருந்தது. ஓகே, அப்படின்னு சொல்கிறார். இந்த குட்டி யூனிவர்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, அது எங்கே இருந்துச்சு? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கேட்குற மாதிரி இவர் கேட்குறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே பதில் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. ஆமாம், அவர் சொன்ன தியரிஸ்ல இருந்து இவங்க எடுத்து பதில் சொல்கிறாங்க. அதுக்கு பதில் வந்து அது ஒரு இடத்துல இருந்துச்சு, ஆனால் ஸ்பேஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகலை. அது எங்கே இருந்ததுன்னு கேட்டால் அது ஒரு இடத்துல இருந்துச்சு, ஆனால் அந்த இடங்கிறது இல்லை. பிக் பேங் தியரி படி இடமே வெடித்த பிறகு தான் வந்துச்சு. வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த குட்டி யூனிவர்ஸ் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டால் அது ஒரு இடத்துல இருந்துச்சு, ஆனால் அந்த இடம் அங்கே இப்போ எக்ஸிஸ்ட் ஆகலை. இடம் அப்போ இல்லை. இடம் இல்லாத இடத்தில் இடம் இருந்துச்சு. கரெக்ட், எக்ஸாக்ட், கரெக்ட். புரியுதா? இதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட தியரி. அடுத்தது எப்போ இருந்துச்சு அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். டைம் அடுத்த கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, டைமுங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு டைமில் அந்த குட்டி யூனிவர்ஸ் இருந்தது.
அடுத்த பதில் அந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு அப்புறம் தான் டைமே வந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு, அந்த தியரியில் சொல்கிறாரு. ஆனால் அவரே தான் சொல்கிறாரு, இது எப்போ நடந்துச்சுன்னா டைம் இல்லாத காலத்தில் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. டைம் இல்லாத காலம் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு எப்படி தெரியும்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதுறதுலையே இவ்வளோ கன்ஃபியூஸ் இருக்குது. ரைட்டு, நீங்கள் அந்த மினி யூனிவர்ஸ்னு சொல்கிற அந்த முட்டை சைஸில் இருந்த யூனிவர்ஸ் இருந்தது இல்லையா, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே. இட் டிட் கம் ஃப்ரம் எனிவேர், இட் கேம் பை இட் செல்ஃப். அது தானாகவே வந்தது, சுயமாய் அங்கேயே இருந்துச்சு. சுயமாக அங்கே இருந்துச்சு. எங்கே இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு வி ஹாவ் நோ ஆன்சர். எப்போ இருந்ததுங்கிறது டைமும் அப்போ இல்லை, ஆனால் இருந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் குட்டியில் முட்டையிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த குட்டி முட்டை எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் அது அங்கேயே இருந்துச்சு. அப்புறம் இப்போ இருக்க யூனிவர்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அந்த குட்டி முட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இப்போ இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பூமி, வானம் எல்லாம் வந்துச்சு. அது உள்ளேருந்து வெடிச்சு வந்துச்சு. அது உள்ளேருந்து வெடிச்சு வந்துச்சு. ஓகே. அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ இருக்க வந்துருச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு கோழி முட்டைக்குள்ளே வெடிச்சா கோழி முட்டை கோழி குஞ்சு வெளியே வரணும். காக்கா முட்டை வெடிச்சா காக்கா குஞ்சு வெளியே வரணும். ஆனால் இந்த முட்டை வெடித்ததில் சூரியன் ஒன்று வந்திருக்கு, சந்திரன் வந்திருக்கு, நட்சத்திரங்கள் வந்திருக்கு, மெர்க்குரி வந்திருக்கு, எர்த்து வந்திருக்கு. இவ்வளவும் அதுக்குள்ளேருந்து வெடித்து வந்திருக்கு. அப்போ அது எங்கே இருந்துச்சுன்னு தெரியாது, எப்போ இருந்துச்சுன்னு தெரியாது, எந்த நேரத்தில் இருந்துச்சுன்னு தெரியாது. ரைட். சரி, அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் அதுக்குள்ளே நத்திங், ஒன்றும் இல்லை உள்ள. ஓகே. அது பிரதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தாயின் வயிற்றுக்குள்ளே கருமுட்டைக்குள்ளே விந்தணுக்கள் இருந்தால் வெடித்து குழந்தை வரும். ஆனால் இது உள்ள ஒன்றுமே இல்லை, ஆனால் வெடித்து வந்துச்சுன்னு சொல்கிறாரு. கரெக்ட். கரெக்ட் தானே? ஆமாம். அடுத்த கடைசி கேள்வி, நத்திங் என்றால் என்னன்னு கேட்டால் அதுவும் நமக்கு தெரியாது. அதுவும் நத்திங். நத்திங் என்னன்னு கேட்டால் நத்திங். நத்திங் என்னன்னு கேட்டால் நத்திங். ரைட். இதை தான் உலக பிரசித்தி பெற்ற ஸ்டீஃபன் ஹாக்கினுடைய தியரியை, இது சாதாரண ஆள் எழுதலை, இஸ் அ வெரி பிரில்லியன்ட் மேத்தமெட்டிஷியன். அவர் எழுதின புக்கில் அவர் அனாலிசிஸ் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணி எழுதின Q&A ஷார்ட் ஃபார்ம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுது. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து நின்று, அத்தனை பேரும் சேர்ந்து நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, திடீர்னு அந்த இடத்துல ஒரு குடிகாரர் வந்து ஒரு கவிதை ஒன்று சொல்கிறான்னு வச்சுங்க, அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க குடிகாரன் எவ்வளோ அழகான ஒரு கவிதை சொல்கிறான் அப்படின்பாங்க. அவன் குடிகாரன், அவன் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை, எதுவும் இல்லை, ஏதோ ஒரு கவிதை ஒன்று சொல்கிறான், அதில் உண்மை இருக்குதா, கற்பனை கலந்து இருக்குதா, அவன் நிலவில் பாட்டி வடை சுட்டுச்சா, என்ன சொல்கிறான்றதெல்லாம் கான்செப்ட் இல்லை. இத்தனை அறிவாளி சொல்கிறது முக்கியம் இல்லை. திடீர்னு ஒரு ஆள் வந்து ஒரு குடிகாரனோ அல்லது அங்கே இருக்கிற ஒருத்தர் அட்ராக்ட் ஆகிடுறாருல. காலங்காலமாக கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் வருஷமாக எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் படித்து மக்களுடைய நல்வழிப்படுத்தின எத்தனையோ, நான் சொல்கிறது கிறிஸ்தவத்தில் இல்லை, நான் சொல்கிறது உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் கடவுள் இருக்காருன்றதை ஏற்றுக்கொண்டதை ஒரே ஒரு மனுஷன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வந்து இல்லைன்னு சொன்ன உடனே இந்த மீடியாக்களும் இன்றைக்கி இருக்கிற சயின்டிஸ்ட்டுகளும் இதை தூக்கி பிடிச்சி இன்றைக்கி உலகமே கடவுள் இல்லைங்கிற ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? கரெக்ட் இல்லையா? அது ஒரு பிம்பம், பிராண்ட் ஆக்கி விட்டாங்க. இதை நம்ம வந்து ஹாக்கின் என்ன பண்ணாருங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. கரெக்டாக? ஆமாம். அவருடைய ரிசர்ச் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஹாக்கினுடைய அந்த பிம்பம் தான் நம்மளுக்கு தெரியும். அவர் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். நீங்கள் அப்படி தான் பல பேருடைய, அவர் என்ன சொல்கிறாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, சொன்னவர் யார், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி. சரி, இப்போ இந்த இல்லை நான் நீங்கள் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று நான் படித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது. அந்த ஹாக்கின் சொன்னார்ல, இந்த முட்டை மாதிரி இருந்துச்சுன்னு, அது ஷேப்பை பற்றி சொல்லும் போது அவர் வேற ஒரு ஷேப்பில் சொன்னாருன்னு ஒன்று பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள். அந்த முட்டை மாதிரி இருந்துச்சுன்னு இல்லையா, அதுக்கு எத்தனை டைமென்ஷன் இருந்ததுன்னு ஒரு கொஷின் அவர்கிட்டயே கேட்க, அவரே எழுதுனது இருக்குது. ஆமாம், 4 டைமென்ஷன் இருந்தது. எப்படி 4 வரும்னு கேட்டால் 3லேருந்து இன்னொன்று ஆட் பண்ணிங்கன்னா 4 டைமென்ஷன் வரும். 3 நம்மளே ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஆனால் இதுக்கு டைமென்ஷன் கிடையாது இல்லையா நமக்கு? இந்த இப்போ இருக்கக்கூடிய எதுக்குமே ஸ்பெரிக்கல், அந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே டிஃபைன் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் 4 வரணும்னா 3 + 1 4 எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஒன்று சேர்த்து இந்த ஒன்று எங்கேருந்து சேர்க்கணும், எதை சேர்க்கணும், யார் சேர்க்கணும், எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கேனாலும் சேர்த்துக்கங்க. ஓகே, ரைட். ஆனால் இது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் பேசுகிறது வேணால் உங்களுக்கு புரியறதுக்காக இல்லை, ஒரு புரிகிற லாங்குவேஜில் லகுவாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். போன இதில் பிரதர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது இந்த சயின்டிஸ்ட்டு வேர்டில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி. வார்த்தைகளை அவர்கள் பிரயோகப்படுத்துகிறவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஆட்கள், நான் கூட உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா,
மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஹெப்படைட் பின்னு சொல்லுவார். ஹெப்படைட் பின்னு உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற 1 கோடி பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த வியாதி வரும் போல், எனக்கு வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக கூட வெளியே வருவோம். யாருக்கே வராது. ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கு பேர் மஞ்சக்காமலை. அதை நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஹெப்படைட் பின்னா அந்த வியாதியோட இதுவே பெருசாகிடுது. அந்த மாதிரி தான் இவர்கள் சொல்லுகிற விஷயங்களை சயின்டிஃபிக்கல் டேர்ம்ஸில் பெருசாக சொல்லும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்கிற ஜனங்களுக்கு அது புரியாததுனால அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் இப்படி நினைக்கிறேன். எல்லாம் புரிஞ்சா அவருக்கு என்ன மரியாதை இல்லையா? கரெக்ட். புரியாததுனால ஆமாங்க ஐயா சொன்னால் சரியாக தாங்க இருக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கான பதில் இது எதுவுமே அவர் சொன்னதனுடைய பதில் இல்லாத கேள்விகள். இதெல்லாம் எல்லாமே வந்து அங்கங்கே எனிக்மாஸ், ஆன்சர் இல்லாத கொஷின்ஸ்க்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் கண்டுபிடிப்போம்பாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிப்போம், இதுக்கு மேலே கண்டுபிடிப்போம். ஆனால் கடவுள் இல்லைங்கிறத மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. இப்போ பதில் இல்லை. நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் இப்போ எங்ககிட்ட பதில் இப்போ எதுவும் இல்லை. இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும். சரி, எங்ககிட்ட இப்போ பதில் இருக்குன்னு சொல்கிற கடவுளை பற்றி சொன்னால் அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. ஓகே, நீங்கள் எதை வேணால் சொல்லுங்கள், நாங்கள் நம்புகிறோம். எக்ஸப்ட் காட். அக்செப்ட் காட். மற்றபடி எல்லாத்தையும் they are ready to accept. நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். காட் பார்ட்டிக்கிள்ங்கிறது ஏன் வந்தது, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்ததுனால தான் அது காட் பார்ட்டிக்கிள் பேர் வச்சாங்கல்ல. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பிக் பேங் தியரியோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதனுடைய தன்மைகள் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ இதுக்கு வந்து ஒரே பைபிள் வந்து எப்போவுமே டெஃபினட்டிவ் ஆன்சர் கொடுக்கும். இப்போ நம்மக்கிட்ட தான் நம்ம பதில் கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்து பதில் இல்லாததுக்கு பதில் இருக்கிறது எங்கே இருக்கோ அங்கேன்னு தரணும். கரெக்ட். வேதாகமத்தில் பதில் இருக்கு. வேதாகமத்தில் பதில். தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு நம்ம பதிலை பார்க்கணும்னா எபிரேயர் 11:3. எபிரேயர் 11:3. எபிரேயர் 11:3 எடுத்துக்குவோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு தமிழில் நான் வாசிக்கிறேன், அதுக்கடுத்து இங்கிலீஷ்லையும் பார்ப்போம். சரி. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஓகே, இதை நான் இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது, நான் அதை வாசிக்கிறேன். By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what is visible. ஓகே. இதுக்கு ரொம்ப சிம்பிளஸ்டாக ஒரே ஒரு வசனத்தில் ஆவியானவர் ஆன்சர் சொல்லிட்டாரு பவுல் மூலமாக. என்ன சொல்கிறாருன்னா, காணப்படுகிற இந்த கண்களில் தெரிகிற விஷயம் இருக்கு இல்லையா, இதிலிருந்து எதுவும் உருவாகவே இல்லை. இது உருவான இடம் ஆவிக்குரிய மண்டலம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. நம்ம லெவலுக்கு காரு பைக்கு 200 கிலோமீட்டர் போகிற மாதிரி கார்லாம் நம்மளுடைய அறிவு கூர்மையை வச்சு கிரியேட் பண்ணுறோம். மனுஷங்களுடைய அறிவு கூர்மையை வச்சு இன்ஜினியர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு டைமில் இட்டர்னிட்டியில் இருந்து அவர் பிளான் பண்ணி அவருடைய லெவலுக்கு ஸ்பேஸ், டைம், மேட்டர், எனர்ஜி இதெல்லாம் அங்கே இருந்து கிரியேட் பண்ணார். இந்த உண்டானவைகள் எல்லாமே நீங்கள் பார்க்குற இன்னொன்றுலேருந்து உண்டாகவில்லை, நீங்கள் பார்க்காத இன்னொரு இடத்துல இருந்து தான் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை உண்டாக்குறீங்கன்னா அந்த உண்டாக்குறவர், கம்ப்யூட்டரை அசம்பிள் பண்ணுறவர் எல்லாருமே கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டருக்கு வெளியே தான் இருக்க முடியும். கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருந்து கம்ப்யூட்டரை நீங்கள் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸை உண்டாக்கணும்னா உண்டாக்குனவர் யூனிவர்ஸுக்குள்ளே இருந்து யூனிவர்ஸை உண்டாக்க முடியாது, யூனிவர்ஸுக்கு வெளியே இருந்து உண்டாக்கணும். அந்த வெளியே இருக்கிற வேர்ல்டுக்கு பேர் தான் ஸ்பிரிட் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகம்னு நம்ம சொல்கிறோம். உண்டாக்கப்பட்ட இவைகள் காண்கிறவைகள் எதுவும் காண்கிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை, நீங்கள் பார்க்காத ஒரு இடத்துலேருந்து ஒருத்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுன்னு பிரதர் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக ரொம்ப அழகாக அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் அப்போ நத்திங்னா இப்படி ஒன்று இல்லவே இல்லை. பிக் பேங் நடந்ததாகவே இருக்கட்டும், அது எங்கேருந்து உருவாயிருக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிட் வேர்ல்ட் கைடட் பை தி இன்ஃபினிட்டி காட் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதாவது பிக் பேங் தியரின்றது இல்லை, அப்படியே நீங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் இது உண்டாக்கப்பட்டிருக்கும் என்றால் இதுக்குள்ளேருந்து உண்டாக்கவே முடியாது, ஏன்னா பதில் இல்லை. அதுக்கு வெளியே இருந்து தான் அதை செய்திருக்கணும். ஆனால் பிக் பேங் தியரி சரி கிடையாது, அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா சரி நம்ம சொல்லிட்டோம் நினச்சிப்பாங்க அதை. ஓகே. ஸோ இப்போ காங்க்ரீட்டான ஆன்சர், டெஃபினிட்டிவ் ஆன்சர் நம்மகிட்ட இருக்கும். இப்படி ஒரு காஸ்மாஸே இல்லை, அதுதான் நத்திங். இப்படி ஒரு இந்த பிரபஞ்சங்கிறது இல்லவே இல்லை. இது எங்கேருந்து உருவாச்சுன்னா ஆண்டோடைய வார்த்தையினால ஸ்பிரிட் வேர்ல்ட்லேருந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதை தான் இந்த எபிரேயர் 11:3 சொல்லுது. ஓகே, சூப்பர், வெரி குட். ஒரு கடைசி கேள்வியை வச்சுப்போம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது. ஒரு 13 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 6000 வருஷம் அப்படின்னு ஒரு தோராயமான ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறோம்.
13 பில்லியன் இயர்ஸ்க்கும் 6000 அப்படிங்கிறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான அந்த முடிச்சை நீங்கள் அவுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃபைன். இப்போ இந்த பிக் பேங் தியரியோடைய ஒரு இம்ப்ளிகேஷன் அவங்க போகிற நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி ஹபிள் கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து தோராயமாக 13.8 பில்லியன் இயர்ஸ், அதாவது 1380 கோடி வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிலீவர்ஸ் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா பைபிள் வந்து 6000 வருஷம் தான் ஆயிருக்குன்னு சொல்லுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இதுக்கு நம்ம ஆதியாகமம் 2வது வசனத்துக்கு வரணும். முதல் வசனத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனமானது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. 2வது வசனம் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம விடுற விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை பைபிள் சொல்லவே இல்லை. ஓகே, முதல் வசனத்துக்கும் 2வது வசனம் நடுவில் நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுமா? சொல்லு. கேப் தியரிக்காரங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஓ, கேப் தியரி வருது போல், நம்ம இதை தான் சொல்ல வரோன்னு. இது கேப் தியரி அல்ல, வேறொரு விஷயத்தை குறித்து தான் இங்கே பேச போகிறோம். அதைத்தான் பிரதர் சொல்ல போகிறார். சொல்லுங்கள் பிரதர். ஓகே, காட், இதுக்கு ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா கடவுளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை புரிஞ்சுக்கிட்டா தான் இதனுடைய ஆன்சரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். காடுங்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம். யாத்ராகமம் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட், யாருடைய உதவியும் இல்லாமல் தனக்குத்தானே எக்ஸிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் அவரை நம்ம கடவுள்னு சொல்கிறோம். இதை நம்ம யோவான் 5:26 பார்க்குறோம். ஏனெனில் பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காட் எப்படி செல்ஃப் எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இருக்காரோ, அவராக எந்த உதவியும் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆக முடியுமோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது இதனுடைய இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட் அப்படின்னா அவர் உயிரை அவர் கொடுக்கவும் அவர் உயிரை திருப்பி அவரே உயிரோடு கூட எழுப்பிக் கொள்ளவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் செல்ஃப் எக்ஸிஸ்டிங். கரெக்ட். யாருடைய துணை இல்லாமலும் அவர் பிறப்பார், யாருடைய துணை இல்லாமலும் இறப்பார், யாருடைய துணை இல்லாமலும் மீண்டும் உயிர் தெழுவார். ஏன்னா அவர் காட். இப்போ நம்ம யாரோ ஒருத்தரோட துணையோட தான் பிறக்க முடியும் பூமியில். யாராவது நினச்சா நம்மளை கொண்டுட முடியும் பூமியில். ஆனால் இது எதுவுமே காடுக்குள்ளே வராது. காடுக்கு இது எதுவுமே அப்ளை ஆகாது. இப்போ இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த காடு தான் இதை உருவாக்குறாரு. இப்போ அந்த உருவாக்கும் போது 6000 வருஷம் என்பது நம்ம சொல்லக்கூடியதுக்கும் நம்மளா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, பூமியினுடைய வயது 6000 அல்ல. கரெக்ட். கிரியேஷனுடைய வயது தான் 6000. மனுஷனுடைய வயது தான் 6000. அதான் மரம் செடி கொடி எல்லாத்தையும் உண்டாக்குனது 6000 வருஷத்துலேருந்து தான். பூமியினுடைய வயது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கு 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய், ஃபார்ம்லெஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. அதான் சொல்ல வரீங்க. ஸோ ஃபார்ம்லெஸ் அப்படின்னா நீங்கள் இதையும் இன்னும் கொஞ்சம் நான் எங்களுக்கு புரிகிறபடி சொல்லிடுறேன், ஃபார்ம்லெஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போது பூமியை நம்மக்கிட்ட அவர் ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு இல்லையா? நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. இப்போது வயிற்றில் குழந்தை இருக்குது, அதை முழுசாக உருவாக்கி நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு 9 மாதம் ஆகுது. இந்த 9 மாதமும் குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்லெஸ். கரெக்ட் இல்லையா? எக்ஸாக்ட்லி. வயிற்றில் ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் அது ஃபார்ம் ஆகிறது எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மாம்சமும் ரத்தமும் தோல் நரம்பு இதுதான் ஃபார்ம் ஆகிறது. இது இல்லாமல் சோல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம பார்வைக்கு பாடி தான் ஃபார்ம்லெஸ், அவர் பார்வைக்கு சோல் தான் இம்பார்ட்டண்ட். நமக்காக அந்த பாடியை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கிறார். அவர் வேர்ல்டு ஒன்லி ஸ்பிரிட் வேர்ல்டு, சோல் இருக்கிற வேர்ல்டு, இந்த பாடி இல்லாதது. கரெக்ட். ஸோ எனக்காக இதை ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுனால, ஒருவேளை இது இல்லைன்னா மெடிக்கலி அதை ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்ட். அதே மாதிரி பூமியை என் கையில் கொடுக்குற வரைக்கும் அது ஃபார்ம்லெஸ். எக்ஸாக்ட்லி. எனக்காக அவர் அதை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. இல்லை என்றால் எல்லாமே என் பார்வைக்கு அது ஃபார்ம்லெஸ்ஸாக தான் இருக்குது. கரெக்ட். மார்ஸ் அப்படி தான் இருக்குது, வீனஸ் அப்படி தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? எனக்கு பூமியை கொடுக்கறதுக்காக அதை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா என் மெத்தடுக்காக, நான் வாழ்கிறதுக்காக, கிராவிடேஷனல் ஃபோர்ஸையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு கொடுக்கறனால, அதனால் நான் அதை ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்கிறேன் என் வியூவில். கரெக்ட். அதான் அங்கே இருக்குது. இந்த கிரியேஷன்லாம் நடந்து 6000 வருஷம். கரெக்ட். ஆனால் அதுக்கு முன்னாடியே பூமி இருக்குது, வானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு எத்தனை மில்லியன் வருஷங்கிறத பைபிள் சொல்லலை. இந்த மில்லியன் வருஷங்கள்னு இவங்க சொல்கிறது எல்லாமே பூமியினுடைய கணக்கின்படி 365 நாள்.
பிரபஞ்சம் உருவானதுலேருந்து பிரபஞ்சம் உருவானது இவங்க பூமியை வச்சு கணக்கு பண்ணுறாங்க. 365 days அப்படின்னா 1 year. அப்போ இந்த கணக்கிலிருந்து பார்த்தா அது 13 பில்லியன் ஆகுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை வீனஸுக்கு போயிட்டால் இயர் கணக்கு வேறு, மெர்க்குரிக்கு போட்டால் இயர் கணக்கு வேறு. 365 days தேவைப்படாது சூரியனை சுற்றுறதுக்கு. சரியா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இயர் கணக்கு இருக்கிற மாதிரி ஹெவனுக்கு ஒரு இயர் கணக்கு இருக்கும்ல. கரெக்ட். அது எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சங்கீதம் 90 பார்க்கலாம். 92 நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஓகே, இது தமிழில் ஒரு மாதிரி இருக்கு, இதை கொஞ்சம் இங்கிலீஷில் மாற்றி சொல்கிறேன். சொல்லுங்கள். ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் யூ ஆர் காட். ஓகே, எவர்லாஸ்டிங்னா என்னன்னா இன்ஃபினிட் பாஸ்ட். ஓகே, எட்டர்னல் அப்படின்னு நம்ம எட்டர்னல் நம்ம ஒரு வேர்டில் சொல்லிடுறோம். அனாதியாய் எப்பவும் இருக்காது. திரையில் பார்க்குற கிராஃபில் பார்க்குற மாதிரி இன்ஃபினிட்டி பாஸ்ட்லேருந்து இன்ஃபினிட்டி ஃபியூச்சருக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கவர் தான் கடவுள், இந்த வேதாகமத்தின் கடவுள். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். அப்போது இப்போ நான் வந்துட்டு அவருடைய டைம் கணக்கை நான் ஏன் டைம் கணக்கை வச்சு அளக்க முடியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஒரு ஹபிள்ஸ் கான்ஸ்டன்ட்டை வச்சு ஒரு கணக்கு போட்டு 13.8 பில்லியன் இயர்ஸ்னு சொல்லும் போதே அந்த பெருமிதம் தெரியும். நிறைய பேர் நீங்கள் பேசும்போது பார்த்து பல கோடி வருஷங்கள், பல கோடி வருஷங்கள். அவருடைய கணக்கில் 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது அவருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இத்தனை கோடி வருஷம்னு சொன்னோன்னா ஆண்டவர் அப்படி ஆண்டு பார்ப்பாருன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவருக்கு அது ஒன்றுமே கிடையாது. நத்திங் ஃபார் அவருக்கு 13 பில்லியன் வருஷமே ஒரு நாள் போல கூட இருக்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் ஹெவன்லி வியூவில். ஸோ இப்போ நாம் உண்டாக்கின இந்த இவங்க சொல்லக்கூடியதான உண்டானது என்று சொல்லப்படுகிற பூமியை உண்டாக்கியிருக்கிற தேவன் 13 பில்லியனில் 130 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கூட உருவாக்கியிருக்கலாம். 13 பில்லியனுக்கும் 44 பில்லியனுக்கும் அவருக்கு பெரிய வித்தியாசம். அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம், நமக்கு தான் அது பெரிய வித்தியாசம். நமக்கு தான் அப்படி பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அவருடைய கணக்கில் பார்க்கும்போது இட்ஸ் நத்திங் ஃபார் ஹிம். ஸோ இந்த 6000 வருஷம் என்பது நம்ம இந்த முடிக்க போகிறோம். இந்த முடிக்கும் போது நான் சில முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணிட்டு முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொன்னதான அந்த பிக் பேங் தியரிக்காக அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவரிடத்தில் பதில் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்த அந்த புக்லேயே எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கான எல்லா பதில்களும் வேதாகமத்தில் இருக்கிறது. எப்போ உருவாக்கப்பட்டது, உருவாக்கினவர் யார், எங்கே உருவாக்கப்பட்டது, அவர் எங்கிருந்து உருவாக்கினார், எல்லாமே இங்கே பதில் இருக்குது. இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவை, வேதத்திலிருந்து ஒரு தெளிவை இவர்களுக்கு கொடுத்துருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குமானா கமெண்ட்ஸில் கேளுங்க. இதை கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம சகோதரரை வச்சு நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறோம். மீண்டுமாக கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோடில் இன்னொரு இதே மாதிரி அறிவியல் பூர்வமான கேள்விகள், நாட் ஒன்லி அபவுட் கிரியேஷன், சயின்ஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை கொண்டும் நாம் இந்த ப்ரோக்ராமில் சகோதரர்கிட்ட கேட்க போகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.